புதுச்சேரி சின்ன காலாப்பட்டு குப்பம் பகுதியில் திடீரென கடல் அரிப்பு ஏற்பட்டு 20 மீட்டர் தூரத்திற்கு கடல் நீர் உள்வாங்கியதால் படகுகளை பாதுகாக்க முடியாமல் அவதிப்படுவதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட சின்ன காலாப்பட்டு குப்பம் கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. 2 நாளில் 20 மீட்டருக்கு கடல் நீர் உள்வாங்கியுள்ளது. இதனால் 80க்கும் மேற்பட்ட படகுகளை பாதுகாக்க முடியாமல் அவதிப்படுவதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து நிரந்தரமாக தூண்டில் முன்வளைவு அமைக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இப்போ 2 நாளுக்கு முன்னே கடல் அரிப்பு வந்துட்டு 2 நாள்லேயே ஒரு 30 மீட்டர் அளவுக்கு உள்ளே வந்து கடல் உள்புகுந்து வந்து போச்சு. இன்னும் ஒரு 2 நாள் போச்சுன்னா எங்களுக்கு படகை வலை எதுவுமே எந்த ஒரு பொருளையுமே சேஃப்டிக்கான இடத்துக்கு கொண்டு போக முடியாத சூழ்நிலை. இதுக்கான சொல்யூஷன் அரசாங்கம் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்களும் பல முறை அரசாங்கத்துக்கு தெரிவித்தோம். அரசாங்க அதிகாரியும் வந்து பார்வையிட்டாங்க. அவங்க அதுக்கான சொல்யூஷனுக்கான தீர்வு காணத்துக்கான எந்த ஒரு அடிப்படையும் எங்களுக்கு அவங்க சொல்லலை. இப்போ பார்த்துருக்கிற நிலைக்கு பார்க்க போனாங்க நாங்கள் இன்னும் ஒரு 4-5 மாதம் ஆனாலும் தொழிலுக்கே போக முடியாத சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலை இப்போ வர புயல் ஒன்று வரும்னு சொல்கிறாங்க 24-25. அந்த புயலில் இந்த போட்டு வளவார எதுவுமே எங்களால் சேவ் பண்ண முடியாது. நாங்கள் கடலில் விட்டு போகிற சூழ்நிலை தான். இதனால் அரசாங்கத்துக்கு தெரியுனாக்கா எங்களுக்கு என்ன ஒரு இதுவுமே இது முடியாது. நாங்கள் வந்து இப்போ சொந்த நாட்டிலே ஒரு அகதி போல தான் வாழ்கிற சூழ்நிலை. இப்போ நாங்கள் அந்த ஒரு ஃபீல் தான் உணர்றோம். போன வாட்டி நடந்ததில் வலை எல்லாரும் வலையும் அடிச்சிட்டு போய் கடலோட போய் அதுக்கப்புறம் அங்கங்கே தேடி பார்த்தாங்க. ஒரு சில வலை கிடச்சிது, ஒரு சில வலை கிடைக்காததுனால நாங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட முறையிட்டோம். அப்போ கலெக்டர் எல்லாம் வந்து பார்த்து மீன்வளத்துறை சொல்லின்னு எதாவது பண்ணுறோம்பா, பேசுகிறோம், செய்கிறோம்பான்னு சொல்லிட்டு போனாங்க. இன்ன வரைக்கும் அதனுடைய எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கு வரைக்கும் கவர்மெண்ட்டு தான் சார் பண்ணணும். கவர்மெண்ட்டு எதுவுமே இது வரைக்கும் எந்த இதுவுமே பண்ணுறது கிடையாது. எது போய் முறையிட்டாலும் பார்க்கலாம் செய்யலாம் சொல்கிறோம், இதைத்தான் சொல்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே சொல்கிறது கிடையாது. நிரந்தரனா எங்களுக்கு இந்த போட்டு வலைங்களை பாதுகாப்பு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்டடம் இந்த மாதிரி வச்சுன்னா நாங்கள் நிரந்தரமாக வச்சுருப்போம். அதில் வச்சுட்டு ஒரு புயல் சீசனில் அதை வச்சு மூடிட்டு போயிட்டால் கூட அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்குவோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மழை வந்து இந்த மாதிரி புயல் வந்துன்னா எல்லாமே கடலாட தான் போகுது.